ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு தமிழ்நாடு அரசு வேலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வேலைக்கு 12th முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்கன்னு அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்ட் இருக்குது. இந்த வேலையில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னுரிமையும் கொடுக்குறாங்க. இப்போ வாங்க இந்த வேலை என்ன வேலை, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, யார் யாரெல்லாம் எலிஜிபிள் எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்பிரன்ஸ் இன்ஃபோ சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலை பார்த்திங்கன்னா குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை அங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பதவி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே உதவி மையமில் மேற்பார்வையாளர், அதாவது சூப்பர்வைசர் ஜாபுக்காக வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 3 பணியிடம், காலி பணியிடம் 3 இருக்குது. சேலரியை பொறுத்த வரைக்கும் 21,000 சேலரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன்னு பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் சமூக பணி, கணினி அறிவியல், தகவல் தொழில்நுட்பம், சமூகம் சார்ந்த சமூகவியல், அதாவது சோஷியல் ஒர்க்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லை சோஷியல் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க எல்லாமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதுக்கு 42 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே குழந்தைகள் உதவி மையத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குலாம் 52 வயசு வரைக்கும் ரிலாக்ஸேஷன் ஏஜ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு முன்னுரிமையும் இருக்குது. அடுத்து ரயில்வே உதவி மையம்லேயே வழக்கு பணியாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவி இருக்குது. அதுக்கு 3 பணியிடம், காலி பணியிடம் இருக்குது. சேல்ரி 18,000. இதுக்கு 12th முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். தகவல் தொடர்பு திறன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 52 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இல்லைனா 42 வயசுக்குள்ளே இருக்கவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பேருந்து நிலைய குழந்தைகள் உதவி மையம் அங்கேருந்து சூப்பர்வைசர் ஜாபும் வழக்கு பணியாளர் ஜாபும் கொடுத்துருக்காங்க. மேலே கொடுத்த அதே குவாலிஃபிகேஷன், அதே சேலரி தான். ஆனால் அது ரயில்வேயில் இருக்கும், இது பேருந்து நிலையத்தில் இருக்கும். இதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க 52 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, நீங்கள் ஃபில் பண்ணி அவங்க கேட்டிருக்க அட்டாச் டாக்குமெண்ட்ஸோட அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அட்ரஸ் நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸ் பார்த்து நீங்கள் அனுப்பிக்கோங்க. இதுதான் அப்ளிகேஷனோட ஃபார்மெட்டு. பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. உங்கள் பேர், ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட குவாலிஃபிகேஷன், உங்களோட கம்யூனிட்டி என்ன, உங்களோட அட்ரஸ்ஸு, நீங்கள் ஃபிசிக்கலி டிசபிள்டா, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸாக இருக்கும். இதை ஃபில் பண்ணி அவங்க சொன்ன டேட்குள்ளே நீங்கள் அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு அனுப்பணும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 6/7/2026, அதாவது இந்த ஜூலை மாதம் 6ஆம் தேதி தான் கடைசி தேதி. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் போய் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ முன்னாடியே அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, அப்ளிகேஷன் ஃபார்மு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் போய் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.